வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல, அதாவது 10 நிமிஷத்துல நம்மளுடைய நீட்டுக்கு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட்ஸும் அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தாங்க பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸ்னுடைய ஃபுல்லா ஒன் ஷாட் வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள போலாம். பாத்தீங்கன்னா எல்லாருடைய பிளட் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தனுடைய பிளட் குரூப் வந்து வேற. ஒவ்வொரு பிளட் குரூப் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிசி, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் சொல்றோம்ல, ஆர்பிசியினுடைய மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ஆன்டிஜன், அவங்களுடைய பிளாஸ்மால இருக்கக்கூடிய ஆன்டிபாடி, இதை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுடைய பிளட் குரூப் வந்து மாறுபடுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ பிளட் குரூப் காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸ்ல என்ன ஆன்டிஜன் இருக்கும்? ஏ அப்படிங்கிற ஆன்டிஜன் இருக்கும். இதே அவங்களுடைய பிளாஸ்மால பாத்தீங்கன்னா என்ன ஆன்டிபாடி இருக்கும்னா ஆன்டிபாடி பி வந்து இருக்கும்பா. இவங்களுக்கு யார் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ பிளட் குரூப் காரங்க கொடுக்கலாம், ஓ பிளட் குரூப் காரங்க கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி பி பிளட் குரூப் அப்படிங்கிறவங்கள எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா பி அப்படிங்கிற ஆன்டிஜன் வந்து இருக்கும், அதுக்கு கன்சர்ன் ஆப்போசிட்டான ஆன்டிபாடி பிளாஸ்மால இருக்கும். அவங்கள பி பிளட் குரூப் காரங்கன்னு சொல்றோம். இவங்களுக்கு யார் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பி பிளட் குரூப் காரங்க கொடுக்கலாம், ஓ பிளட் குரூப் காரங்களும் கொடுக்கலாம். ஓகே, ஏ பிளட் குரூப் காரங்களுக்கு பி பிளட் குரூப் இருக்கிறத நம்ம ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? இங்க ஏ அப்படிங்கிற ஆன்டிஜன் இருக்கு, ஓகே, இங்க ஆன்டிபாடி ஏ வந்து இருக்கு. அப்ப ஆன்டிபாடி ஏயும் இந்த ஆன்டிஜனும் சேர்ந்து என்ன ஆகும்? அக்ளூட்டினேஷன் நடக்குமா? அக்ளூட்டினேஷன் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். அப்ப கிராஸ்டிக்கா ஆர்பிசி ஃபுல்லா பிரேக் டவுன் ஆகி அனீமியா, ஜாண்டிஸ், ஃபைனலா அவங்க வந்து இறக்குற நிலைக்கு கூட போயிடுவாங்க. அதனாலதான் பிளட் குரூப் பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆனாதான் நம்ம வந்து ஏத்த முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப்புக்கு ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸ்ல ரெண்டு ஆன்டிஜனுமே இருக்கும். அதாவது ஆர்பிசியினுடைய மெம்பரேன்ல பாத்தீங்கன்னா போத் ஏ ஆன்டிஜனும் இருக்கு, பி ஆன்டிஜனும் இருக்கு. இதே ஆன்டிபாடி இந்த பிளாஸ்மால பாத்தீங்கன்னா எந்த ஆன்டிபாடி இல்ல. ஏன் இல்ல? பை நேச்சரா ஆன்டிபாடி ஏ பி இருந்ததுன்னா அக்ளூட்டினேஷன் நடக்கும்ல, அதனால இல்ல. ஓகே, டோனர் குரூப். இந்த ஏபி பிளட் குரூப்புக்கு காரங்களுக்கு பாத்தீங்கன்னா யாரு பிளட் கொடுக்கலாம்? ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்களே கொடுக்கலாம், ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க கொடுக்கலாம், பி பிளட் குரூப் இருக்கிறவங்க கொடுக்கலாம், ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஓ பிளட் குரூப் வாங்க. இப்போ ஓ பிளட் குரூப் பாத்தீங்கன்னா நில், அதாவது ஆன்டிஜன் ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸ்ல எந்த ஆன்டிஜனுமே இல்ல. ஓகே, ஆனா ஆன்டிபாடி பாத்தீங்கன்னா போத் ஆன்டிபாடி இருக்கு. இவங்களுக்கு யார் பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் இருக்கவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னப்பா தெரியுது? ஏபி பிளட் குரூப் காரங்க எல்லாட்ட இருந்தும் பிளட் வாங்கிக்கிறாங்க, ஓ பிளட் குரூப் காரங்க எல்லாருக்கும் பிளட் கொடுக்குறாங்க. அப்போ யூனிவர்சல் டோனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் காரங்க, யூனிவர்சல் ரெசிபியன் பாத்தீங்கன்னா ஏபி பிளட் குரூப் காரங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி ஆர்பிசியினுடைய மெம்பரேன்ல வந்து ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும், ஏபி ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிஜன் இல்லாமலேயும் இருக்கும்னு நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி ஹியூமன்ஸ்னுடைய ஆர்பிசியில பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஆன்டிஜன் இருக்கு. அந்த ஆன்டிஜனுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆர்ஹெச் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு இதா ஆர்ஹெச் ஆன்டிஜன் பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ரீசஸ் மங்கில தான் இதை ஃபைண்ட் பண்ணாங்க. அதனால இந்த டைப் ஆஃப் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஹெச் ஆன்டிஜன் ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸ்ல பிரசன்டா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஹெச் ஆன்டிஜன் இல்ல அப்படின்னா அவங்கள நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிளட் குரூப் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கறத எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆர்பிசியினுடைய சர்ஃபேஸ்ல ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஹெச் நெகட்டிவ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட்டை வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னா இமீடியட்டா இந்த ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டா ஆன்டிபாடி வந்து ஜென்ரேட் ஆகும்பா. ஓகே, அப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ எப்படி ஏபிஓ பிளட் குரூப்பை வந்து மேட்ச் பண்ணி ஏற்றுறோமோ அதே மாதிரி ஆர்ஹெச் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதையும் நம்ம பார்த்து தான்ப்பா ஏற்றணும். ஒரு லேடி இருக்காங்க, அவங்களுடைய பிளட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஹெச் நெகட்டிவ். இதே ஒரு ஜென்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பிளட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஹெச் பாசிட்டிவ். இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லேடி கன்சீவ் ஆகுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆகும்போது இந்த லேடி வந்து ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் ஓகே உள்ள ஃபீட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கு. ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கு. ஓகே, இவங்களுக்கு வந்து பிளட் என்னது? ஆர்ஹெச் நெகட்டிவ்.
அப்போ என்னப்பா நம்ம இப்போ கான்செப்ட் நம்ம படித்தோம், RH நெகட்டிவ் பர்சனுக்கு RH பாசிட்டிவ் பிளட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணோம்னா RH பாசிட்டிவ்க்கு எகெயின்ஸ்ட் RBC டிஸ்ட்ரக்ஷன் நடக்கணும். இதுதான் நம்ம கான்செப்டாக படித்தோம். பட் ஹியர் இந்த லேடி ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவாக இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மதரோட பிளட்டும் ஃபீட்டஸோட பிளட்டும் பிளாசென்டால வந்து செப்பரேட்டடாக இருக்கும்ப்பா. பிளாசென்டா அப்படிங்கிற நஞ்சு கொடியில் 2 பிளட்டுமே செப்பரேட்டடாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ப்ரெக்னென்சி அன்டில் டெலிவரி வரைக்குமே வந்து பேபி வந்து சேஃபாக இருப்பாங்க. இங்கே வந்து இது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் டெலிவரி அப்போ பிளாசென்டா வந்து நம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி தான் பேபியை வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. அப்போ பை ஆக்சிடென்டலாக இந்த RH பாசிட்டிவ் பிளட் பார்த்தீங்கன்னா RH நெகட்டிவான அந்த மதருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆன்டிபாடி வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ ஆன்டிபாடி வந்து அம்மாவினுடைய பாடியில் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, பேபிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, சேஃபாக வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகே, மதர் செகண்ட் டைம் வந்து கன்சீவாக இருக்காங்க. RH நெகட்டிவ் பிளட் தான் எகெயின் அவங்க RH பாசிட்டிவ் ஃபீட்டஸே வந்து கேரி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி அம்மாவினுடைய பாடியில் RH பாசிட்டிவ் அப்படிங்கிற ஆன்டிஜெனுக்கு எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ஜென்ரேட் ஆயிருந்துச்சுல, அது பிளாசென்டா மூலமாக பேபிக்கு ரீச் பண்ணி RBCயை வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி பேபிக்கு அனீமியா, ஜாண்டிஸ், ஈவன் டெத் வரைக்கும் போகலாம். ஓகேவா? அப்போ செகண்ட் பேபி வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃபேட்டலாக கூட பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேர் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரலாம், அப்போ RH நெகட்டிவ் மதர் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபி வந்து சேஃபாக வந்து டெலிவர் பண்ண முடியாதா மேம்னா? கண்டிப்பாக டெலிவர் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு டைம் அந்த லேடி வந்து டெலிவர் பண்ணாங்கல்ல, அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த RH பாசிட்டிவ் ஆன்டிஜெனிக் எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ஜென்ரேட் ஆயிருந்துச்சுல, அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்கப்பா. அதாவது இந்த இன்ஜெக்ஷன்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா RH ஆன்டிபாடி. RH ஆன்டிஜெனுக்கு எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடி ஜென்ரேட் ஆயிருந்துச்சுல, அதை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன், அதுக்கு பேர் ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைம் அந்த லேடி கன்சீவாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எப்போ டெலிவரி வரைக்கும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வரலையோ அதே மாதிரி அன்டில் செகண்ட் பேபி டெலிவரி வரைக்கும் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. செகண்ட் பேபியும் ஈஸியாக அவங்க வந்து டெலிவர் பண்ண முடியும். பார்த்தோம்ல கான்செப்ட் ABO பிளட் குரூப் RH இன்கம்பேட்டபிலிட்டி, அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. இந்த ABO சிஸ்டம் பிளட் குரூப் O இஸ் கேரக்டரைஸ்ட் பை த O பிளட் குரூப்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் O. ஆன்டிஜன் ஓலாம் வந்து இருக்காது. பிரசன்ஸ் ஆஃப் போத் ஆன்டிஜன், 2 ஆன்டிஜனுமே இருக்காது. பட் ஆன்டிபாடி தான் வந்து பிளாஸ்மால ஆன்டிபாடி A B இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் போத் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிஜன் B, இதுதான் வந்து கரெக்ட். அடுத்த ஆப்ஷனும் நம்ம பார்க்கணும், என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் A அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் B. A அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் B A பிளட் குரூப். அப்போ இதுவும் கிடையாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா absence of both antigen A and antigen B. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்டிசீரம்னா என்ன? பிளட் சீரம் கண்டெய்னிங் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ், பிளட் சீரம் கண்டெய்னிங் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், பிளட் சீரம் கண்டெய்னிங் எ மிக்சர் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடிஸ், பிளட் சீரம் இன் விச் ஆன்டிஜன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் ஆர் போத் ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டிசீரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிளாஸ்மால வந்து ஆன்டிபாடி இருக்குல்லப்பா, அதை தான் நமக்கு சொல்றாங்க. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சீரம் கண்டெய்னிங் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, விச் ஆன்டிபாடிஸ் ஆர் ஃபவுண்ட் in the plasma of a person with a type A blood. A blood groupக்கு என்ன ஆன்டிஜன் என்ன ஆன்டிபாடி பா இருக்கும்? ஆன்டிபாடி A but not antibody B, neither antibody A nor antibody B, both anti A anti B and anti B but not anti A. இதுக்கு என்னப்பா ஆன்சர்? A blood group காரங்களுக்கு A ஆன்டிஜன் இருக்கணும், ஆன்டிபாடி B இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஆன்டி A but not anti B. ஆன்டி Aனா என்ன? ஆன்டிபாடி A இருக்கும்? நோ. ஓகே, நெய்தர், ரெண்டுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நோ. ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோ. ஆன்டிபாடி B இருக்கும் பட் நாட் ஆன்டிபாடி A. இதான்ப்பா ஆன்சர். Under this circumstance, an antigen-antibody reaction will occur. எப்போ வந்து antigen-antibody reaction நடக்கும்? A person with யாருக்கு நடக்கும் அப்படின்னா type A blood is given. இப்போ எப்போ வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும்? இப்போ A பிளட் குரூப் காரங்க இஸ் கிவன் டைப் O பிளட் குரூப். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டோனர் A பிளட் குரூப் காரங்களுக்கு நம்ம ஏற்றணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்காது. பிகாஸ் த டோனர் ஆஃப் A பிளட் குரூப் யார்? ஏயும் ஓவும் தான். அதே மாதிரி AB பிளட் குரூப் இஸ் கிவன் டைப் O பிளட் குரூப். ஆமாம், AB பிளட் குரூப் காரங்களுக்கு AB அண்ட் O பிளட் குரூப் வந்து கொடுக்கலாம். ஸோ எந்த ரியாக்ஷனும் நடக்காது. டைப் O பிளட் இஸ் கிவன் டைப் A பிளட். O பிளட் குரூப் காரங்க பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏ பிளட் குரூப் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ் நடந்து அக்ளூட்டினேஷன் நடக்கும். ஸோ இதுதான்ப்பா ரைட் ஆன்சர். டைப் ஏபி பிளட் இஸ் கிவன் டைப் பி பிளட். ஆமாம், ஏபி பிளட் குரூப் காரங்களுக்கு யார் யார் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏபி ஓ கொடுக்கலாம். அப்போ பி பிளட் குரூப் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஆன்சர் வந்து சிப்பா. மீன்ஸ் இப்போ பாசிட்டிவ்னு ஒரு பிளட் குரூப் வந்து இருந்தது அப்படின்னா யுவர் ஆட்டிடியூட் இஸ் பாசிட்டிவா, யூ ஆர் பாசிட்டிவ் ஃபார் ஆர்ஹெச் ஆன்டிஜனா, யூ ஆர் பாசிட்டிவ் ஃபார் யூ ஆர் பாசிட்டிவ், யூ நோ யுவர் பிளட் டைப்பா, பாசிட்டிவ் சைன் அட் த எண்ட் இஸ் இன்சிக்னிஃபிகண்டா. பாசிட்டிவ் அப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பர்சனாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு பாசிட்டிவ்னு கொடுத்தாங்க. நோ, யூ ஆர் பாசிட்டிவ் ஃபார் ஆர்ஹெச் ஆன்டிஜன். ஆமாம், ஆர்ஹெச் ஆன்டிஜன் இருந்தால் பாசிட்டிவ்னு சொன்னோம், இல்லைன்னா நெகட்டிவ்னு சொன்னோம்ல. அப்போ இதுதான் ஆன்சர். யூ ஆர் பாசிட்டிவ், யூ நோ யுவர் பிளட் டைப். ஓகே, நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கீங்களா உங்களுடைய பிளட் டைப்பை தெரிஞ்சுக்கிட்டதுனால, அதனால பாசிட்டிவ்னு கொடுக்குறாங்களாம். பாசிட்டிவ் சைன் அட் த எண்ட் இஸ் இன்சிக்னிஃபிகண்டா. ஸோ இதெல்லாம் வந்து தப்பு. ஆன்சர் வந்து இதுதான். In the context of the ABO blood group, a transfusion of the AB blood may be given to a person who has blood type. இப்போ AB blood group யாருக்கு வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு கேட்குறாங்கப்பா. யாருக்குப்பா ஏற்றுவாங்க? AB blood group காரங்களுக்கு மட்டும்தான் ஏற்றுவாங்க. ஓகே, இப்போ ஒரு பர்சனுக்கு AB அப்படிங்கிற blood group இருக்கு. யாருக்கு ஏற்றுவாங்க? A blood groupக்கு ஏற்ற முடியுமா? நோ. B blood groupக்கு ஏற்ற முடியுமா? நோ. ஏன்னா அக்ளூட்டினேஷன் நடந்துரும்ல. A blood group காரங்களுக்கு ஏற்றுனாங்க அப்படின்னா ஆன்டிபாடி B ஓட சேர்ந்து அக்ளூட்டினேஷன் நடக்கும். B blood group காரங்களோட ஏத்துனாங்க அப்படின்னா ஆன்டிபாடி A ஓட சேர்ந்து அக்ளூட்டினேஷன் நடக்கும். அப்ப யாருக்கு ஏத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா AB blood group காரங்களுக்கு ஏத்தலாம். Human blood types in the ABO blood group are identified by. எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா clotting factors in the plasma. பிளாஸ்மால இருக்கக்கூடிய clotting factorsனாலயா, microscopic examination of white blood cells, antigen antibody reactions, series of enzyme control reactions. இவ்வளவு நேரம் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் antigen antibody reactionsனால தான். Next question பாத்தீங்கன்னா red blood cells that do not contain either A and B antigen on their surface are normally found in the person with blood type. எந்த blood groupல ரெண்டு ஆன்டிஜனும் இருக்காதுப்பா. அதாவது O blood groupல தான் ரெண்டு ஆன்டிஜனும் இருக்காது. Next question பாத்தீங்கன்னாப்பா, after examining the blood group of a husband and wife, the doctor advised them not to have more than one child. The blood group of the couple are likely to be. அதாவது நம்ம என்னப்பா படிச்சோம்? மேல் வந்து RH பாசிட்டிவா இருப்பாங்க, ஃபீமேல் வந்து RH நெகட்டிவா இருப்பாங்க. மேல் RH நெகட்டிவ், ஃபீமேல் RH பாசிட்டிவ் கிடையாது. மேல் RH பாசிட்டிவ் அண்ட் ஃபீமேலும் RH பாசிட்டிவ் கிடையாது. மேல் RH நெகட்டிவ் அண்ட் ஃபீமேலும் RH நெகட்டிவ் கிடையாது. ஆன்சர் வந்து மேல் RH பாசிட்டிவ் அண்ட் ஃபீமேல் வந்து RH நெகட்டிவ். ஓ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 10 மினிட்ஸ் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெஃபினட்டா உங்களால ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி 4 மார்க்ஸ் கெயின் பண்ண முடியும். தேங்க்யூ.